ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம வந்து லாங் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நம்ம விளாகு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, எதனால அப்படின்னா ஊருக்கு வந்துட்டேன், அப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதுல கவனம் செலுத்த முடியல. ஸோ இனிமே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விளாக் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பேபி ஷவர் விளாக் தான். யாருக்கு பேபி ஷவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு. ஸோ அண்ணா நேற்றே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு 1 வீக் முன்னாலே சொல்லிட்டான். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்டு மார்னிங் 9 o'clock வீட்டில் இருக்கிற மாதிரி வா, அல்லது 10 o'clock இருக்கிற மாதிரி வான்னு சொன்னான். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 o'clock ஆக போகுது. ஸோ என்னால் போக முடியல. என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் வர்றதா இருந்தால், ஸோ அவளுமே லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆக வேண்டிய நிலைமை ஆகிருச்சு. இப்போ நான் மட்டும் தான் போகிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ யாரெல்லாம் வரா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத அங்கே போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், யாருக்கு வீடியோக்குள்ளே வர்றதுக்கு விருப்பமோ ஸோ அவங்கள நான் கவர் பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே விளாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஹேர் இருக்கிறது கம்மி தான், பட் காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஈரமாக போட்டாலோ ஃப்ரீகர் விட்டாலோ ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால நான் பின்னியே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே கைஸ், ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஸோ வீட்டில் எல்லாருமே கோவில் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அம்மா வந்தாங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். நான் கிளம்பி ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்காக. கோவில் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறீங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேங்காய் சோறு சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் சாங்கு கோயிலில் ஓடிட்டு இருந்தது. ஸோ இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தேங்காய் சாதம் தானே செவியது, சூப்பராக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஹேரை வெறிச்சு போட முடியல என்னால். ஸோ அதனால் ஹேரை பின்னிட்டேன். எங்கள் அம்மாவுமே வராங்க. வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடந்து வரா பாருங்க. அதாவது சரியான வெயில் அடிக்கி, செம்மையாக வேக்கு. மொய் கவர் வாங்குறதுக்காக போயிருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுமே இல்லை. அதனால மொய்யா வைப்பாங்களா, அப்படியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 பேர் கையிலுமே எனக்கு கொடுக்கணும். ஸோ 2 பேருமே எனக்கு ஒன்று தான். அதனால ஜோக்கு கவர் ஆல்ரெடி இருக்குது, அண்ணனுக்கு கொடுக்குறது கவரில். ஸோ அதை வாங்க போனோம். ஸோ 2 பேர் கையிலுமே மொய்யா கொடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும்ல, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆமாம், ஆல்ரெடி நீ வந்திருக்கல, உனக்கு தெரியும். நெருப்புக்கிட்ட நிற்கிற மாதிரி அளவு காத்தா அடிக்கி. ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். இவங்க என் ஃப்ரெண்டோட அண்ணி. ஸோ ஆல்ரெடி வந்திருக்கம்மா, என்னால் எனக்கு தெரியும். ஸோ தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்துட்டாங்க என்ன. எனக்கு பூ வைக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு கொடுத்தா ஓகே அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் பூ கட் பண்ணி கொடுத்தா. நான் பாப்பா போட்டிருக்க பேண்டுக்கு பூ வச்சா நல்லா இருக்காது, அதனால வேணான்னு குடிச்சுக்கோ. அஜித்தும் ஷாலினியுமா, இந்த 2 பேரும் சூப்பராக இருக்கு. உண்மையாக சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, அண்ணனும் ஜோதிகாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க டெக்கரேட். சூப்பராக இருக்குல்ல. கிளைமேட்டு செம்மையாக இருக்கு. காற்று ஜிலு ஜிலுன்னு அடிச்சுட்டு இருக்கு. கிளைமேட்டை பாருங்க. என்னது சூப்பராக இருக்கு. என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி. கைஸ், என்னோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க கைஸ். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது எனக்கு யாருன்னு. அதாவது என்னுடைய தோழிஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்னைக்கு அவங்களுமே வந்திருக்காங்க. எப்படி இருக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறப்ப? ஜாலியாக இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு சொல்லு. ஹாய். இது எங்க அக்கா. எங்க அக்கா. ஓ, பையெல்லாம் வர மாட்டீங்களா?
பொண்ணு இல்லாம சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து என்னோட ஊர் தான். இருந்தாலும் நான் இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்கேன். ஸோ ஹாப்பி. அது எக்ஸாம் முடிச்சு உடனே வந்துட்டாங்க 2 பேருமே. ஓகே, அடுத்தடுத்து பார்ப்போம் ஃபங்க்ஷன் எப்படி போகுது அப்படின்ட்டு. உன் மகளை காமிக்கணும். பாப்பா அழகா இருக்கு. ஹாய் சொல்லுங்க. பிங்க் கலர் ட்ரெஸ்ல அழகா இருக்கா பொம்மை மாதிரி. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து இதுக்கு தானே ஃபர்ஸ்ட் பேபி ஷவருக்கு நான் வரேன். இல்லை ஆமாம், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பேபி ஷவருக்கு ஃபஸ்ட் டைம் வரோன்னா அது இவளோட இதுதான். அது எங்கே இப்போவா நடக்க போகுது, அது இருக்குனாலும். இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு வளகாப்பு. சிச்சி அண்ணனுக்கு வளகாப்பு இல்லை, அண்ணனோட வளகாப்பு. கரெக்டா? எனக்கு ஸ்லிப் ஆகிட்டு. என்னோட பேரண்ட்லாம் இங்கே இருக்காங்க, நான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் சொல்லு. இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். பிடிச்சி இடம் பிடிச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம். ஆனால் நான் இந்த மாதிரிலாம் வந்து அடிச்சு பிடிச்சி இடம் பிடிச்ச கடை தான் போச்சு. இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம். நீங்கள் எங்கே அன்னதானம் சாப்பிட்றதுக்காக கோயில் குளம்னு போகிறீங்க, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. பந்தியிலலாம் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது, அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அது நிறைய டைம் சாப்பிட்டுருக்குமே. இவ்வளோ அழகா பேசுற பார்த்தீங்களா, அடுத்த யூடியூபர் இவ்வளோ ஆக்கிடணும். சங்கீதா அம்மா சிரிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, வெரைட்டிஸா ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்து பேசி முடிச்சுட்டு ஆன் பண்ணிட்டு கீழே வச்சாச்சு. கவனிக்கல கைஸ். வெஜிடபிள் பிரியாணி வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. ஆமாம் கைஸ், ஃப்ரெண்டு வீட்டு கல்யாண சாப்பாடு இல்லை, வளகாப்பு சாப்பாடு சூப்பராக இருக்கு. கைஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஹெவி லோட் ஆயிடுச்சு, ஓவரா இருக்கு சாப்பாடு. 5 வகையான சாப்பாடு, அது போக ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார். ஆனா எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மொய் கொடுத்து திருநீர் பூசி ஃபோட்டோ எடுக்கிறதா வழக்கம். ஆனால் கிராமத்தாட்கள் மட்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மொய் கொடுக்குறப்ப தான் எல்லாருமே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி தான் இங்கேயும் பண்ணாங்க. பாப்பா தான் வீடியோ எடுத்தா, பட் கூட்டத்தில் வந்து அவளால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. பை பை, மிஸ் யூ. பை பை பை, பார்த்து போங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட் நோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு விலாக முடிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் ஃபங்க்ஷனாக, ஸோ அந்த சாங் சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே சித்தி வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இங்கே வர சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே, அதனால தான் இப்போவே விலாக முடிச்சிடலாம், இங்கேயே வச்சு பேசிடலாம் அப்படின்ட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பேபி ஷவர் ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், அவங்க ஃபேமிலி ஆட்களை மட்டும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வர முடியல, பட் அவங்களுக்கு ஆசை. ஒருத்திலாம் வந்து லாஸ்ட் மினிட்ஸில் தான் வந்து கேன்சல் ஆச்சு. ஸோ வர முடியாத சுச்சுவேஷன், அதனால் வரல. ஜோ வந்து நான் போனதுக்கப்புறமா போ அப்படின்னு சொன்னால், ஓகே நம்ம அவ்வளோ நேரம் இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருந்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் வந்தேன். ஸோ அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க அம்மா எல்லோரும் கிளம்புனாங்க.
ஃப்ரெண்டோட அம்மாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்டாக போயிருந்தோம். 3 பேருடைய அம்மாவுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்புறம் 2 தங்கச்சியுமே வந்திருந்தா. சூப்பராக போச்சு. அண்ணன்ட்ட தான் பேசுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா பிஸி. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு. ஓகே, இதோட விலாகை முடிச்சுக்கலாம். இந்த விலாகு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபைனலாக வந்து ஜோதிகாவை அனுப்பி விட்டுட்டு அண்ணன்ட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணனுடைய அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ணனுடைய அம்மா இருக்க சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. நான் இன்னும் அடுத்து மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. வந்து எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், வேண்டிக்கோங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பராக அவளுக்கு பேபி பிறந்துடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இதோட விலாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். டாடா, பாய்.